ஐஐடியில் படிக்கலைன்னா லைஃபே இல்லை அப்படின்னு நினைக்கிற குழந்தைங்களுக்கு ஐஐடியோட இன்னும் பெஸ்ட்டாக வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு 7 இன்ஸ்டியூஷனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். நான் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்களுக்கு பேசிட்டு இருக்கேன். என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது, திடீர்னு இன்ஜினியரிங்கும் போகணும்னு இருக்கு, இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் எதனா இருந்தாலும் படிக்கிறேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நீட்டுக்குன்னு ஒண்ணு சேர்க்கணும், ஜேஇக்கு சேர்க்கணும், அப்புறம் விஐடி எழுதணும்ன்றான், அமிர்தா எழுதணும்ன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணும்ன்றான், மணிபால் எழுதணும்ன்றான், பிட்சாட் எழுதணும்ன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000 30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்ற கவலைப்படக்கூடிய பெற்றோரா நீங்க? வருத்தப்படாதீங்க. ஆர்ஜிஆரோட கோமட் 2026 ஒரே ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இன்றைக்கி ஐஐடி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டாப் மோஸ்ட் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு பேசிட்டு இருந்தாலும், ஐஐடிக்கு ஸ்டாண்டர்டுக்கு நிகராக சில பேருக்கு வந்து ஜிஇ ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. 6ஆம் கிளாஸ்லேருந்து 10 வரைக்கும் ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் எடுத்து 11th 12th வந்து 2 வருஷம் படிச்சு அதுக்கப்புறம் 1 இயர் பிரேக் பண்ணி அந்த டைமில் கூட அவங்களால வந்து ஐஐடி போக முடியாத சுச்சுவேஷன்ஸ்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்க தான் செய்யுது. அந்த மாதிரி இருக்கிறப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலாக வெளியில் வரப்ப அதுக்கு பிளேஸ்மெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றப்ப சில இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. இதை கரெக்டாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இதுக்கான ஒரு தீர்வு வந்து கிடைக்கும். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம் வந்து எனக்கு ரெடி பண்ணி உங்கள்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, 7 இன்ஜினியரிங் காலேஜை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ட்ரிவியல்ஸ் ஐஐடிஸ் இடன் டாப் காலேஜ் கிவிங் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 20லேருந்து 1 கோடி வரைக்கும் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜிஇ எக்ஸாம்ஸ் மூலயமா வேறு காலேஜ் போகிறதே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டெக்கு கேரியரை பொறுத்த வரைக்கும் அது என்னன்றது வித்தவுட் ஐஐடி அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி மித்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஸ்டூடெண்ட் பிலீவ் ஒன்லி ஐஐடி அண்ட் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கேரண்டி ஹை சேலரி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹை சேலரி கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு மித்து வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கிட்ட இருக்குது. ரியாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவரல் அதர் காலேஜஸ் ப்ரொடியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் 40 லட்சம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பேக்கேஜஸ் வந்து கொடுக்குறாங்க. டெக் கம்பெனிஸ் வந்து நிறைய இந்த கம்பெனிஸோட அந்த கம்பெனிஸ்க்கு அந்த காலேஜஸ்க்கு போகிறாங்க. ஸ்ட்ராங் கோடிங் கல்ச்சர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் இருக்கோ அதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துல அந்த குழந்தைங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி காலேஜஸ் தான் நம்ம வந்து பார்க்கலாம். யுவர் சக்ஸஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்கில் ப்ளஸ் என்வரான்மெண்ட், நாட் ஒன்லி தி ஐஐடி டேக். ரைட்டா? ஐஐடி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கோம் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஐஐடியில் 18,000 கிராஜுவேட்ஸ் ஒவ்வொரு வருஷமாக வெளில வராங்க. எவ்வளோ பேர் வந்து பேர் சொல்லவங்களா இருக்காங்களா அப்படின்ற பார்த்தீங்கன்னா பெரிய கொஸ்டின் மார்க். இருந்தாலும் அதில் பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க. பட் அதில் வரலையே, நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்னு ஒரு ஆதங்கத்தோடு இருக்கக்கூடியவங்களுக்கு தான் ஐஐடி நம்ம வந்து குறைச்சி எப்பவுமே சொல்லலை. ஐஐடி இஸ் த பெஸ்ட் இன் இந்தியா. அதாவது த்ரூ அவுட் வேர்ல்டில் எடுத்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி தான் டாப்பாக இருக்குது. அதனால ஐஐடியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இறக்கி பேசவே இல்லை. பட் ஐஐடி தான் போகணுன்ற ஃபோக்கஸ் இருக்கிறப்ப கொஞ்சம் அங்கே ஜெர்க் ஆகிறப்ப அந்த பர்சன்டேஜ் வராதப்ப நான் என்னடா இப்படின்னு சோர்ந்து போய் உட்கார்றாங்க இல்லையா மாணவர்கள், அவங்களுக்கானதான் நம்ம வந்து இது பேசிட்டு இருக்கோம். அதனால நிறைய பேர் உள்ள உடனே கமெண்ட் என்ன ஐஐடி வந்து கீழே பண்ணி சொல்லிட்டீங்க, ஐஐடி வந்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டீங்களா அப்படிலாம் பேசக்கூடாது. ஐஐடிக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம், ரைட்? அதில் போய் அடிச்சு தூள் கலப்பி வரணும் அப்படின்றத விட பட் ஐஐடிக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி பர்சன்டேஜ் நம்மளுக்கு ஜெர்க் ஆகிறப்ப என்னெல்லாம் நம்ம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரைட்? இதுல வாட் மேக் தீஸ் காலேஜஸ் பவர்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் தீஸ் இன்ஸ்டியூட் கம்பீட் வித் ஐஐடிஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஸ்ட்ராங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபோக்கஸ். இப்போ நான் பேசக்கூடிய இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஃபோக்கஸ்டு சென்ட்ரிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நீங்கள் எந்த காலேஜ் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் யார் கொடுக்குறாங்கன்னா ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடிய டெக் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க கம்பெனிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய காலேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதில் இருக்காங்கன்னா ஸ்ட்ராங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபோக்கஸ் இருக்குது, தென் லொகேஷன் நியர் டெக் ஹப்ஸில் இருக்குது, தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து அவங்க நிறைய ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் அப் கல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்குது. தென் இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன் வந்து நிறையவே பண்ணி வச்சுருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் வரப்போ நிறைய குழந்தைங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்குது. மெனி கம்பெனிஸ் ஹையர் ஃப்ரம் தீஸ் கேம்பஸஸ் எவ்ரி இயர். அது என்னென்னு பார்த்துடலாமா? எஸ், தென் 7 ஐஐடி லெவல் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஐடி ஹைதராபாத். ஏற்கனவே அது பிரம்மாண்டமான ஃபேமஸான ஒரு இன்ஸ்டியூஷனு. ஐஐடி கீழே போயிட்டு ஒரு சீட்டு கிடைச்சா கூட இதில் போகிற குழந்தைங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. தென் பிட்ஸ் பிலானி, ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக ஃப்ரீயாக வந்து ஒரு செயல்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு அருமையான இன்ஸ்டியூஷன் பிட்ஸ் பிலானி. ட்ரிபிள் ஐடி பெங்களூரு ஐடி ஹப் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டியூஷன் அமைஞ்சிருக்கு. தென் ட்ரிபிள் ஐடி டெல்லி,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜவத்பூர் யூனிவர்சிட்டி, தென் ஆர்வி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் புனே, அது ஆல்ரெடி ஃபேமஸ், ரைட்டா, பழமையான ஒரு இன்ஸ்டியூஷன். ஆல் ஆஃப் தெம் ஹேவ் ஸ்ட்ராங் பிளேஸ்மெண்ட் அண்ட் ரெப்யூட்டேஷன். இதில் ஒன்று நம்ம வந்து பார்க்கலாம். IIIT ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த இந்தியாஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் கோடிங் கேம்பஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி வந்து நம்ம சந்திரபாபு நாயுடு வந்து பார்த்தீங்கன்னா இருந்தப்ப அங்கே நிறைய ஒர்க் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவர் முதலமைச்சராக இருந்தப்ப வெளிநாட்டில் இருந்து நிறைய கம்பெனிஸை கொண்டாந்தாரு. அது மூலயமா இங்கே இருக்கக்கூடிய IIIT பயங்கரமாக டெவலப் ஆச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சிஎஸ் அப்படின்ற பற்றி ஆவரேஜ் சிஎஸ் வந்து 32 lakhs per annum வரைக்கும் இருக்குது. இசி ஆவரேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 22 lakh per annum இருக்குது. ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம்பஸில் 1.3 crores வரைக்கும் கிடைச்சிருக்கு. அட்மிஷன்ஸ் வந்து இதில் வந்து நம்ம பார்க்குறப்ப ஜெய் மெயின் வச்சு நம்ம போயிடலாம், ஐஐடிக்காக அட்வான்ஸ் வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணி முட்டி மோதி பண்ணுறோம் அப்படின்ற கிடையாது, ரைட்டா. தென் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதுக்கு யூஜிஇஇ எக்ஸாம்ஸ் வச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட போகிறோம், அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். நோன் ஃபார் ரிசர்ச் ப்ளஸ் காம்படிட்டிவ் ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா IIIT ஹைதராபாத். அப்போ யாருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோடிங் சிஸ்டம் சம்மந்தமாக எதனா படிக்கணும் அப்படின்றப்ப IIIT ஹைதராபாத் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்டில் ஐஐடியை கம்பேர் பண்ணுறப்ப இன்னும் பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு இடமா தான் வந்து பார்த்தீங்கன்னா IIIT ஹைதராபாத் இருக்குது. தென் பிட்ஸ் பிளானி லெஜெண்டரி பிரைவேட் இன்ஜினியரிங் இன்ஸ்டியூட். இது வந்து பார்த்தீங்கன்னா டீம் டு பி யூனிவர்சிட்டி, பட் கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஃபீஸ் ஜாஸ்தி ஆனாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1964 வந்து இது இருக்குது. ஃப்ளெக்சிபிள் அகாடமிக்ஸ் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, நம்ம அட்டண்டன்ஸ் கிடையாது. ஒரு இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸே இல்லாமல் ஒரு ஃபேமஸாக பிரம்மாண்டமாக ரன் ஆகிட்டு இருக்குன்னா பார்த்தீங்கன்னா பிட்ஸ் பிளானி. ஸ்டார்ட் அப் வந்து எக்கோ சிஸ்டம், குளோபல் அலுமினி, சில இடத்துலலாம் பார்த்துருப்போம்ல 70% இருக்கணும், 80% இருக்கணும் அட்டண்டன்ஸ், ஒரு நாள் கூட லீவ் போடக்கூடாது அப்படின்ற இடத்துல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸ் இஸ் நாட் மேண்டேட்டரி. ஏன்னா அவனுக்கு வந்து கிளியராக அது வந்து ஒர்க் பண்ணணும், அவனுடைய தாட் ப்ராசஸை பேஸ் பண்ணி அவன் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்றத தான் பார்த்தீங்கன்னா மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஒய் ஸ்டூடெண்ட் சூஸ் இட் அப்படின்றத ஃப்ளெக்சிபிள் அகாடமிக்ஸ், ஸ்டார்ட் அப் எக்கோ சிஸ்டம், குளோபல் அலுமினி நெட்வொர்க்கு இந்த இடத்துல இருக்குது. தென் பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25 to 27 lakhs வரைக்கும் கிடைக்குது. ஹையஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 crore வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி பிளேஸ்மெண்ட்ஸில் குழந்தைங்களுக்கு கிடைச்சிருக்கு, ரைட். அடுத்த இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா IIIT பெங்களூரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரியும் எல்லாமே ஐடி ஹப், located in India's tech capital பெங்களூர், ரைட்டா. இதில் அட்வான்டேஜஸ் அப்படின்றதுனா இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ் வந்து அருமையாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்மால் ஃபோக்கஸ்டு பேச்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பேச்சஸாக வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இதில் பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்சி ஏஐ ஆவரேஜஸ் எடுத்துனா 35 to 37 lakhs. நீங்கள் பாருங்கள், நீங்கள் நிறைய ஐஐடியில் கூட இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பேக்கேஜ் நம்ம பார்க்க முடியாது. பட் இங்கே 35 to 37 lakhs இட்ஸ் ஆவரேஜ் பேக்கேஜ், நாட் ஹையஸ்ட் பேக்கேஜ். ஆவரேஜ் பேக்கேஜே கிடைக்குதுன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப அருமையான ஒரு இடமா இருக்குது. இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நியர்லி ஃபுல் பிளேஸ்மெண்ட் எவ்ரி இயர். எங்கே வந்து 100% பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இங்கே வந்து 100% பிளேஸ்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தகவல் வந்து கிடைச்சிருக்கு, ரைட். ஜவத்பூர் யூனிவர்சிட்டி கொல்கட்டாவில் இருக்க இந்தியாஸ் பெஸ்ட் ஆர்ஒய் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வெரி வெரி நாமினல் ஃபீஸ். கிட்டத்தட்ட 1 to 1.5 லட்ச ரூபாய்க்குள்ள 4 வருஷத்துக்கே ஆகுதுன்னா எவ்வளோ கம்மியான ஃபீஸ் பாருங்கள். சிஎஸ் ஆவரேஜ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்பி எடுத்துக்கிட்டோம்னா 21 lakhs per annum கிடைக்குது. ஹையஸ்ட் பேக்கேஜ் இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1.8 crores எப்படி இருக்குல்ல. பட் ஹையஸ்ட் பேக்கேஜ் யாருன்னா ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப கூட அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு அது கிடைச்சிருக்கு அப்படின்றது ஒரு பெருமையான விஷயமா பார்க்கப்படுது. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்வி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது வந்து நம்மளுக்கு பெங்களூரில் இருக்குது. டாப் பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் இன் சவுத் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்வி காலேஜ். இதில் பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 19 to 22 lakhs per annum கிடைச்சி இருக்கு சிஎஸ்ல. தென் ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து 92 lakh per annum வரைக்கும் இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராங் கனெக்ஷன் வித் மேஜர் டெக் கம்பெனிஸோட வந்து டைஅப்ல இருக்கிறதுனால இங்கே நல்ல குழந்தைங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்காங்க, ரைட். அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா IIIT டெல்லி மாடர்ன் இன்ஸ்டியூட் லொகேட்டட் இன் நியூ டெல்லி. இங்கே ஸ்பெஷலைஸ்ட் பிரான்ச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ் அண்ட் ஏஐ, தென் சிஎஸ் அண்ட் டிசைன், தென் சிஎஸ் அண்ட் பயோ சயின்ஸ், ரைட்டா. இதில் பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளோ ஆவரேஜ் பேக்கேஜ் அப்படின்னா 19 to 21 lakhs கிடைச்சிருக்கு. தென் ஹையஸ்ட் பேக்கேஜ் எடுத்துனா கிட்டத்தட்ட 1 crore ப்ளஸ் இன்டர்நேஷனல் ஆஃபர்ஸ்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, ரைட். இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸ் தவிர வேற எதனா இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், புனே நம்ம மிக பழமை வாய்ந்த ஒரு இன்ஸ்டியூஷன். 1854 இது வந்து எய்டட் இன்ஸ்டியூஷனு. ஒன் ஆஃப் த ஏஷியாஸ் ஓல்டஸ்ட் இன்ஜினியரிங் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் புனே. இதில் வந்து எஸ்டாப்ளிஷ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 1854 புனேல இருக்க. பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் 17 to 18 லட்ச ரூபாய் per annum வந்து ஆவரேஜ் பேக்கேஜ், ஹையஸ்ட் பேக்கேஜ் 87 lakhs வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராங் ரெபுடேஷன் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய
காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பூனே. இதுவும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் நம்ம போகிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம வச்சுக்கலாம். இதை தவிர மெனி ஆஃப் தீஸ் நம்பர்ஸ் பீட் மோஸ்ட் ஐஐடி கேம்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 7 இன்ஸ்டியூஷனில் IIT பெங்களூர், IIT ஹைதராபாத், பிட்ஸ் பிளானி எல்லாம் பார்த்தீங்கன்னா சில ஐஐடிஸோட முந்தி கொண்டு பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ்மெண்ட்ஸை வந்து கொடுத்துட்ருக்காங்க, பசங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்காங்க. ரைட், இதில் நம்ம ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஸ்கோர் ஐ இன் மார்க் டார்கெட் ஐஐடி ப்ளஸ் NIT ப்ளஸ் பிட்ஸ். இஃப் யுவர் ஸ்கோர் இஸ் ஆவரேஜ், உங்கள் மார்க் வந்து ரொம்ப ஹையாக இருக்குப்பா, நீங்கள் வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பே கிடையாது. ரைட்டா? இல்லை அப்படின்றப்ப பிட்சாட் இருக்குது, தென் WBJE இருக்குது, வெஸ்ட் பெங்கால் JEE எக்ஸாம்ஸு, MHT செட் இருக்குது, காமெடெக் வந்து கர்நாடகா தான் இருக்குது. ரைட்டா? மகாராஷ்டிரா இருக்குது, தென் கர்நாடகாவோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் மூலமா நம்ம போகலாம். தீஸ் எக்ஸாம்ஸ் ஓப்பன் டோர் டு எக்ஸலண்ட் காலேஜஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம் அப்படின்னா அதர் கிரேட் காலேஜஸ், இந்த 7 காலேஜஸ் தவிர வேறு எதனா கூட ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்றப்ப பார்த்தோம் அப்படின்னா ஆல்சோ ஒர்த் கன்சிடரிங் டெல்லி டெக்னாலஜிக்கல் இன்ஸ்டியூட். நீங்கள் எடுத்து பாருங்கள், டாப் மோஸ்ட் இன்ஸ்டியூஷனில் டெல்லி டெக்னாலஜிக்கல் இன்ஸ்டியூட் இருக்கும், தென் நேதாஜி சுபாஷ் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி இருக்குது, தென் வந்து பார்த்தீங்கன்னா வீர் மாதா ஜிஜாபாய் டெக்னாலஜிக்கல் இன்ஸ்டியூட் நம்ம மும்பையில் பார்த்துருக்கலாம். இந்த இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லியில் இருக்குது. தென் DAIICT, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் இன்ஸ்டியூஷன். தி கன்சிஸ்டன்ட்லி ப்ரொடியூஸ் ஸ்ட்ராங் பிளேஸ்மெண்ட்ஸ். இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோலை வச்சு செட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி என்ன கேட்குறாங்க அப்படின்றத பார்த்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸா இல்லைன்னா வந்து JEE எக்ஸாம்ஸா இல்லைன்னா அவங்களுக்கு எதனா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் அவங்க பேஸ் பண்ணி கொடுக்குறாங்களா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி போகலாம். இஃப் IIT டஸ் நாட் ஹேப்பன், யுவர் கேரியர் இஸ் நாட் ஓவர். இதுதான் மெயின். ஏன்னா நிறைய பேர் ஐயோ எனக்கு IIT போச்சு, எனக்கு கிடைக்கவே இல்லைன்னு வருத்தப்பட்டு மூலையில் உட்காரணும் அவசியமே இல்லை. அதுக்கான ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன கொடுக்குறாங்க, அதோட பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன கொடுக்குறாங்க, அந்த காலேஜஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு எப்படி போகணும் அப்படின்றத தான் நம்ம பிளான் பண்ணிக்கணும். மெனி ஸ்டூடெண்ட் ஃப்ரம் தீஸ் காலேஜஸ் ரீச் டாப் டெக் கம்பெனிஸ், தென் வந்து குளோபல் ஸ்டார்ட் அப்ஸு கிட்டத்தட்ட 1 crore plus சேலரிஸ் வந்து வாங்கியிருக்காங்க. சக்ஸஸ் இன் இன்ஜினியரிங் டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்கில், ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் பெர்சிஸ்டன்ட். அதனால சும்மா ஒரு காலேஜ் மட்டுமே நம்மளுக்கு எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னா அது நடக்காது. நம்மளுடைய ஸ்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து மற்றவங்களோட என்ன பண்ணுறோம், மற்றவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நாடு முன்னேறிட்டு இருக்கு, டெக்னாலஜியில் எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்குது, டெய்லி பேசிஸில் என்ன ப்ராப்ளம்ஸ் மக்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்க மக்களுக்கான ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ப்ராஜெக்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி சப்மிட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் வாட்ச் பண்ணி நம்ம நினச்சிட்டு இருப்போம், நிறைய பேர் நம்மளை வாட்ச் பண்ணல, நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து இருக்காங்க. நம்ம ஃபோனே நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்கு, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு இருக்காங்க. ரைட்டா? அதனால நம்ம தப்பிக்கவே முடியாது. அதனால டப்புன்னு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரணும் அப்படின்னா உங்களை வாட்ச் பண்ணுறோம், நம்ம கப்புன்னு தூக்கிடுவோம். அதுக்காக என்ன பண்ணணும், நீங்கள் எப்பயுமே அந்த ஸ்கில்லை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பண்ணணும். பட் அது எப்படி இருக்கணும், பெர்சிஸ்டன்ஸ் ஆல்சோ இஸ் ரிக்வயர்ட். ரைட்டா? இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா RJR அகாடமியோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நிறைய மாணவர்கள் +2 முடிச்சுட்டு இருப்பாங்க, இல்லை +2 படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. கீழே ஒரு கமெண்ட்டை கொடுங்க, இதை மாதிரி நிறைய விஷயங்கள் நானும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத கீழே கமெண்ட்டில் கொடுங்க, நம்ம அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, RJR அகாடமி சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் JEEக்கான எக்ஸலண்ட் ட்ரைனிங் கொடுத்துட்டுருக்கோம். கியூட்டு, ஐசரு, இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் த்ரூ அவுட் இயர் கொடுக்குறோம். யாருக்குன்னா இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸில் ஜாயின் பண்ணணும் ஐடியா இருந்தது அப்படின்னா 86951 86953 இந்த நம்பரில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதை தவிர ப்ரைவேட் யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய VIT, SRM, SNU, அமிர்தா, இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம். கோமெட் 2026 அப்படின்ட்டு ஒரே ட்ரைனிங் ப்ரோக்ராம், மல்டிபிள் என்ட்ரன்ஸை நீங்கள் கிராக் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஒரே ட்ரைனிங் ப்ரோக்ராம் இன்ஜினியரிங் மட்டும் இல்லை, மெடிக்கல் மட்டும் இல்லை, ரிசர்ச் எல்லாத்தையுமே சேர்த்த மாதிரி ஒரு 25 ப்ரோக்ராமையும் கிராக் பண்ணுற மாதிரி ஒரே என்ட்ரன்ஸ் ட்ரைனிங்கை வந்து ரெடி பண்ணியிருக்கோம், ரொம்ப லோவஸ்ட் காஸ்ட்டில். ரைட்டா? யூஸ் பண்ணிக்கோங்க. RJR அகாடமிக்கு கால் பண்ணுங்கள். என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களா? 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. தேங்க்யூ.